டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில டிசிப்ளின் எப்படி எடுத்துட்டு வரோன்னு பார்க்கறதுல இது இன்னொரு நாள். நடுவுல ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்கு காரணம் ஒரு ஸ்பெஷல் டேனால. அது என்னன்னு உங்களுக்கு நாளைக்கு விலாக்ல சொல்றேன். இது அதுக்கு முன்னாடி நடந்தது. காலையில எந்திரிச்சதும் என் ரெகுலர் டியூட்டிஸ் முடிச்சு, ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் எக்ஸோட என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சேன். இன்னைக்கு வீட்ல இருக்க வேலை எல்லாமே தட்டி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனதும் இன்னைக்கு பேக் ஒர்க் அவுட் தான். அடுத்த 2 நாள் கண்டிப்பா கொஞ்சம் பிஸியா தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ இத தெரிஞ்சு ஐ வென்ட் ஹெவி ஆன் ஆல் ஒர்க் அவுட்ஸ். அடுத்த 2 நாள் ஜிம்முக்கு வரோமோ இல்லையோ, பட் இன்னைக்கு லாஸ்ட் டே மாரி எப்பவுமே ட்ரெயின் பண்றது தான் நல்லது. உங்க வெயிட்ஸ நீங்க புஷ் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் உங்க லிமிட்ஸ் என்னன்னு சொல்லி. அண்ட் உண்மைய சொல்லப்போனா உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. நல்லா தரமான 6 to 7 வேரியேஷன்ஸ் போட்டோம். போட்டு முடிச்சுட்டு சோர்னஸோட போய் கார்டியோவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 20 to 25 மினிட்ஸ் கார்டியோ மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். இது ஃபேட் லாஸ்க்கு பண்ற கார்டியோ கிடையாதுங்க இது. இது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கான கார்டியோ தான். ரெண்டுத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீட்டுக்கு வந்த கையோட குழுக்களை போட்டு ஒரு ஸ்கூப்பை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்டேன். குடிச்சு முடிச்சுட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு எப்பவும் போல வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சொன்ன மாதிரி நிறைய வேலை இருந்ததுனால கையோட வெளியே கிளம்பிட்டேன். அதோட இன்னைக்கு பவர் ட்ரிங்க்குக்கான சப்ளிமெண்ட்ஸையுமே ரெடி பண்ணணும். எங்க வீட்டில் இதுதான் பவர் ட்ரிங்க் பண்றதுக்கான டெக்னிக். இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தது என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது. ஸோ நோ ப்ரிப்பரேஷன், ஜஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டு மட்டையாயிட்டேன். நாளை சந்திப்போம்.